வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல முட்டைக்கோஸ் சாதம் பண்ண போறோம். 1.25 கப் அரிசிய நல்லா உதிரா வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸை மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. ரெண்டு மீடியம் சைஸ் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கிறேன். ஃப்ரோசன் பட்டாணினா நீங்க முட்டைக்கோஸ் சேர்க்கும் போது சேர்த்தா போதும். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கறதுனால வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு இந்த பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிட்டு இருக்கட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த பட்டாணி எல்லாம் ஓரளவு வெந்திருக்கு. அடுத்து இதுல ஒரு சின்ன கேப்சிகத்தை நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் நம்ம சேர்க்க போற மசாலாக்கும் சேர்த்து இப்பவே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு எல்லாமே வேகட்டும். நமக்கு முட்டைக்கோஸ், கேப்சிகம் இதெல்லாம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். 3ல இருந்து 4 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும். வெந்துட்டு இருக்கும் போது இத மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ், கேப்சிகம், பச்சை பட்டாணி எல்லாமே வெந்துருச்சு. அடுத்து இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். எல்லா தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம உதிரா வடிச்ச சாதத்தை இதுல சேர்க்கிறேன். இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் சூடு ஏறுற வரைக்கும் மெதுவா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. ஹெல்தியான டேஸ்டான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 பருப்பும் வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா மாறி வரட்டும். இப்ப லைட்டா மாறி இருக்கு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் சேர்க்கிறேன். கூடவே 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க.
இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அடுத்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்த்தோம்னா நல்லா ஈஸியா வறுபட்டுரும். பூண்டு வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா மாறி இருக்கு. இது கூட எடுத்து வச்ச கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கங்க. மறுபடியும் வறுத்துக்கங்க. பூண்டு, புளி, கருவேப்பிலை மூணுமே நல்லா மொறு மொறுன்னு வறுபடட்டும். எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இத கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இத பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கருவேப்பிலை பொடி சாதம் பண்றதுக்கு நான் 1/2 கப் அரிசிய உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, லைட்டா வறுபட்டதும் இதுல 10-12 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இது கூட கருவேப்பிலை இலைகள், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. இதுல நம்ம வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவோட தீய குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல 5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸ்டவ் சிம்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. சாதம் சூடு ஏறுற வரைக்கும் கலக்கணும். நான் சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் உப்பு சேர்க்கல. நீங்க சாதத்துல உப்பு சேர்க்கலைன்னா கொஞ்சமா டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனையா ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு சாதம் பண்ண போறோம். 1 கப் நார்மலா சாப்பாட்டுக்கு உள்ள புழுங்கல் அரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரை கப் பிரவுன் கலர் தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை கலர் தட்டைப்பயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டைப்பயிறு சாதத்தை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 கீறின பச்சை மிளகாய், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 இருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க.
வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரோட கேஸ்கெட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. தட்டைப்பயிறுள்ள தண்ணிய வடிச்சிட்டு தட்டைப்பயிரை மட்டும் இதுல சேர்க்கிறேன். மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. தட்டைப்பயிரை சேர்த்துட்டு மசாலால நல்லா பரட்டி விட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, மூடி போட்டாச்சு. ஸ்டீமும் வந்துருச்சு. வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதமும் தட்டைப்பயிரும் நல்லா கரெக்டா வெந்து வந்திருக்கு. சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. மூணு கப் அளவுக்கு உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் துருவன கேரட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 10 முந்திரி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3/4 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் பவுடரா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் 20 இருந்து 25 முந்திரியை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க. கிறிஸ்பியா வறுபட்டுருச்சு. லைட்டா அதனுடைய கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த முந்திரிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் லைட்டா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உப்பு மிளகா பொடியும் நம்ம சேர்த்து வறுத்துட்டோம்னா இந்த சாதம் சாப்பிடும் போது இந்த முந்திரி உப்பு உரப்பா டேஸ்டா இருக்கும். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கிறேன். நீங்க ஃபுல்லா நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, அல்லது ஃபுல்லா எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்திருக்கேன். ரெண்டுமே சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா நட்சத்திரப்பூ, கொஞ்சமா பிரிஞ்சி இலை சேர்க்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு துருவன கேரட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள்,
மிக்சியில பவுடர் பண்ண பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இந்த மசாலா கேரட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் போல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல உதிர உதிரா வடிச்ச சாதத்தை சேர்க்கிறேன். இது கூட ஃப்ரை பண்ண முந்திரி. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஹெல்தியான டேஸ்டான கேரட் முந்திரி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பாத்திரத்துல ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து பழைய அரிசி. இத வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்கணும். புது அரிசினா சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அரிசி 20 நிமிஷமா ஊறிடுச்சு. அரிசிய இந்த ஸ்ட்ரெயினர்ல சேர்த்துட்டு தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினதும் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இதுல 2 இன்ச் அளவுள்ள பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம். ஸ்டவ் லோ ஃபிளேம்லயே வச்சு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே வறுத்துக்கங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும். இப்ப ஜீரகம்லாம் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பைசஸுமே நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு வந்து அரிசி உடைஞ்சு போகாம இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல தண்ணி சேர்க்கணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து 1/2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணிய டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த சாதம் வெந்து வரும்போது நமக்கு சரியா இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு உப்பு சரியா இருக்கு. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அரிசி நல்லா கரெக்டா வெந்திருக்கு. மெதுவா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கரெக்டா வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா சுட சுட கமகமன் வாசனையோட நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கட்டு சிறுகீரைய காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி இலைகளா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க அரைக்கீரை, முளைக்கீரையிலையும் பண்ணலாம். இந்த பேன்ல
2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 5 பல் பூண்டை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இந்த கீரை சாதத்துக்கு பூண்டு லைட்டா வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா சாதத்தோட டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. இப்ப லைட்டா 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த பூண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இதுல கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. கடைசியில தாளிக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்க்க போறோம். அதனால மிளகாய் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு நம்ம கிளீன் பண்ண கீரையை சேர்த்துடலாம். சிம்லையே வச்சு இந்த கீரையை வதக்கி கொடுங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த கீரையெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வரணும். அதுக்காக கீரையை ரொம்ப வதக்கிடக்கூடாது. வதங்கி கீரையோட வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கினா போதும். கீரையை ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா கீரையோட கலரும் மாறிடும். நம்ம ரெடி பண்ண போற வெரைட்டி ரைஸோட கலரும் மாறிடும். இப்ப 2 நிமிஷமா வதக்கியிருக்கேன். கீரை வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதை உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கின பூண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சுக்கலாம். இது பேஸ்ட் மாதிரி ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சா போதும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. அப்பதான் கீரை சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதுல 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். பருப்போட கலர்லாம் லைட்டா மாறி வருது. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கங்க. அடுத்து 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் 1 நிமிஷம் போல சிம்லையே வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இதுல 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லையே தான் இருக்கு. இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. சிம்லையே வச்சு இந்த கீரையை வதக்கிக்கங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கீரையா இருக்கும்போது வதக்கணும். இப்போ பேஸ்டா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க கூடாது. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். இந்த கீரை வதங்கி ஓரங்கள்லாம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வதக்கினா போதும். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் சாதத்துல உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இப்ப இந்த அளவு போதும். நீங்க சாதத்துல உப்பு சேர்க்கலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 கப் அரிசியை உதிர் உதிரா வடிச்சு இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த சாதத்தை சேர்க்கிறேன். சிம்லையே வச்சு நல்லா சாதம் சூடு ஏறுற வரையும் கிண்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் சூடு ஏறிடுச்சு. இந்த அளவு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான டேஸ்டான சிறுகீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாம்.
3 கப் அளவுக்கு உதிர் உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதுல கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் மாறி வரவும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டா வதங்கினா போதும், மசியணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதுல 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மசாலால நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சைட் டிஷ் இல்லாமயே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுல வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன். நீங்க சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்ப சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி சாதமுமே சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.